அது சொல்ல பேர் சொல்லக்கூடாது. ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணா ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். ஒரு வீடியோக்கு 10 செகண்ட் மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டே இருக்கணும். அதுக்கு இது போடணும். அது போட்டா 2.25 லட்சம் ரூபாய். அப்புறம் ஒரு இது இருக்கு, ஒரு பெட்டிங் ஆப் இருக்கு, அது போட்டா 3 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு, இது போட்டா 3 லட்சம் ரூபா. அந்த மாதிரி ஒரு 3 இது லைவ் ஸ்ட்ரீம் போடுறப்பே போட்டா 3 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா ஒரு மாசத்துக்கு. இது எடுத்தா ப்ரமோஷன் எடுத்தா. ஆனா ப்ரமோஷன் எடுத்தா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. பிரச்சனைனா மக்கள் மேல திணிக்க கூடாது காசுக்காக. என்ன நம்ம கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீம் போட்டுக்கலாம். ஆனா இப்போ நம்ம சொல்லி நம்ம பாக்குறவங்க வந்து அவங்க போய் அவங்க காசு போட்டு இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வரமாட்டாங்க மறுபடியும். இப்போ என்கிட்டே நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது உங்களை பார்த்தேன், இப்போ நான் வந்து வேலைக்கு போறேன், இந்தாங்க சூப்பர் சாட்னு போடுறவங்க. ஏன்னா நம்மளால அவனுக்கு எந்த பாதிப்பும் வராதவன். இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு இஷ்டம், அவன் வின்சோ ஏதோ ஒரு ஆப்ல போய் காசு போட்டு வரல அப்படின்னா இந்த பொட்டையும் சொல்லி தான் போட்டோம், நம்ம காசு வர போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம திரும்ப வர மாட்டோம். புரியுதா? லாங் லாஸ்டிங்ல இருக்க மாட்டோம், நம்ம ஷார்ட்டா சம்பாரிச்சு திருப்பி போயிடுவோம். இப்ப நீ சொல்றீங்களா, இது நிறைய பேருக்கு நடக்குது. ஆமா, அது இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணி ஏமாத்துறவங்க எல்லாம் வெளியே போயிட்டானுங்க. எல்லாரும் ப்ரமோஷனுக்கு வெளியே எல்லாமே போயிட்டானுங்க வெளியே. அப்படியே அழிஞ்சே போயிட்டானுங்க ப்ரமோஷன் பண்ணவனுங்க எல்லாமே. ஏன்னா மக்களோட கனெக்ட் இருக்காது அப்போ அவங்களுக்கு. அதுதான் பிரச்சனையே. இங்க சொல்றா என்னடா இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? பிடிஎஸ் மனசு விட்டுட்டானுங்கண்ணே. ஏன் பிடிஎஸ் கப் அவங்களே கொடுத்துட்டாங்கண்ணே. பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ்க்கு அந்த கப்பு அடிக்கவே இல்ல இந்த மேட்ச். இல்ல அங்க பாருங்க பிடிஎஸ் மனசு அங்க பாருங்கண்ணே. ஆமா, இல்ல கன் எடுத்துட்டு போறாங்க. கன் எடுத்து இப்பதான் கன் எடுத்துட்டாங்க. யாரும் இறங்கல அவனை. பெண்களை நீ மாத்திருக்காங்க பாரு. பெண்களணி பிடிஎஸ் மாட்டி இருக்குது. பெண்கள் தான் பாரு. நாளைக்கு இல்ல அப்படின்னு எடுத்துட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதான். ஸ்டார்டிங்ல ஒரு மனசு விட்டாங்கன்னு தோணுதுண்ணே. மனசு விட்டா அவ்வளவு எஸ்ஓபிடிஎஸ் நம்மளால ஜெயிக்கவே முடியாது, எஸ்ஓபிடிஎஸ் தான் இங்க பெரிய அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஏன் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்களே? ஆரம்பத்துல சாயோபி நாகோட்டே அகால மரணமே முடிச்சு விடுறாங்க. சாய் ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. அகால மரணம் அடைஞ்சது சாயோபி. அடுத்து சிங்கட்ரோலா ராட்ரிகா. யார் அடி வாங்க போறது? நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்ப என் பூனையே கதறுது. பாரு சிங்கட்ரோலா பாரு. என்ன பாரு ரியா வருது. ஐயோ பெண்களணி என்ன அடி அடிக்குது. ஆனா 4 கில் எடுத்தாங்க பெண்கள் முடிச்சு விட்டாங்க. ஆனா கில் எடுத்தாங்க. ஆனா கில் எடுக்க வேண்டிய 2 பேருமே வந்து முடக்கிட்டாங்களே. இல்ல இது ஒரு பிளஸ் இருக்கு. என்ன பண்ணனும்னா கன் எடுத்துட்டு ரீகால் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள ஈவென்ட்க்குள்ள போனாங்கன்னா ஈவென்ட் விட மஞ்சள் லைஃப் இருக்கும். ஆனா வெளிய தூக்கி வந்து கொண்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வெளிய தூக்கி கொண்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு பேர் அரசல் பஸ்ல நடக்குமா என்ன? வா இப்ப பிடிஎஸ் தேடி வருவாங்கண்ணே. ஒருவேளை இப்பயே இறங்கி குடுத்துருவாங்களோ ஒருவேளை. அந்த மாதிரிலாம் குத்தாங்க. இல்ல எஸ்ஓபிடிஎஸ்லயும் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. சோ அதனால வரமாட்டாங்க. அகைன் சங்கு மூலங்கி மேல போயிடுவாங்க. எஸ்ஓபிடிஎஸ் கரெக்டா டிஃபெண்ட் பண்ணுது. ஆக்சுவலி இப்படி டிஃபெண்ட் பண்ணனும். கரெக்டா பண்றானுங்க. என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்றானுங்க. தேவையில்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்ட். அவ்வளவு தின்னும். ஏன்னா ராட்ரிக் மட்டும் தானே. ராட்ரிக் முடிஞ்சா டீம் முடிஞ்சிச்சானே. எஸ்ஓபிடிஎஸ் பிடிஎஸ் ராட்ரிக் முடிஞ்சிச்சானே. 2 கிலோ அதுவும் பாருங்க புலில ஓடிட்டு இருக்கான் ராட்ரிக். போய்டும். இந்த நேரத்துல பிடிஎஸ் தேடி இந்த எஸ்ஓபிடிஎஸ் அடிச்சா என்ன ஆவறது? அவ்வளவுதான், முடிச்சு. தப்பையா இருக்கு. என்னடா இது கப்பு எஸ்ஓபிடிஎஸ் தான். ஆல்ரெடி எழுதிட்டாங்க போல எஸ்ஓபிடிஎஸ் தானே. அவன் கப்பு மேல உட்காந்து டமுக்கு டிப்பா அப்படின்னு போட்டுருக்காங்களா? உள்ள ராட்ரிக் போற. ராட்ரிக் தூக்க முடியுமா? முன்னாடி யாருமே இல்ல. தூக்கிட்டான ராட்ரிக். காப்பாத்திட்ட ராட்ரிக். தொண்டை வலிக்குது ஏனே தெரியல. சி அவ்வளவு தின் ஆஃப்லைன். பட் இருந்தாலும் பிடிஎஸ் 4 பேர் விட மாட்டாங்க. பிடிஎஸ் ரசிகரோட நெஞ்சில புளிப்பு பால் வார்க்கப்பட்டது கைஸ். ட்ரேடிங் பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க ப்ரோ.
அது ஒரு கடல் தான் ப்ரோ. தெரிஞ்சவன் மீன் பிடிக்கிறான், நல்லா தெரிஞ்சவன் சொரா மீன் பிடிக்கிறான். அதை விட நல்லா நல்லா தெரிஞ்சவன் இது திமிங்கலத்தையே பிடிக்கிறான். பிடிக்க தெரியாதவன் கடல்ல விழுந்து சாவறான். அவ்வளவுதான் முடிச்சு. ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சா 2 மூவி பாருங்க போதும். அசத் மெத்தா மூவியும் லக்கி பாஸ்டர் மூவியும் பாருங்க. படம் பார்த்து இந்த கிரேடிங் கத்துக்குவியா? யாரா நீ? இல்லண்ணா அது எப்படி ஒரு ஆழமான உள்ள மாட்டினா என்ன ஆகும், தோல்வி முடியுது எப்படின்னா படம் பாப்பி ரொம்ப படம் பாப்பியா? நிறைய படம் பார்ப்பேன் ஹாலிவுட்ல இருந்து எல்லாம். ஐயோ அண்ணா இந்த மேட்ச் ஒரு மாதிரி அவசர புரசல் ஆயிடுச்சுண்ணே. என்னாச்சு? வந்துட்டாங்க அப்பாடா. இல்ல ஒன்னாலும் நல்லா போயிட்டு எல்லாருக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா எஸ்ஓபிடிஸ்ல 2 பேர் மறுபடியும் சும்மா செஞ்சுட்டாங்க, சாக்கோவும் மெஜிஷியனும். நான் ஒரு நாள் ரீகால் இல்லையோன்னு நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்ல, ரீகால் ரிச் 2 பேரும் திரும்ப வந்துட்டாங்க. 4 பேர் எஸ்ஓபிடிஸ் உயிரோட வந்துட்டாங்க. பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா 4 பேரோட 23 டீம் 77 பேர் இருக்காங்க. அடிச்சாடு ஜேபி ப்ரோட டிராஃபில லாஸ்ட் மேட்ச் ஃபயர் பிடிஎஸ் 2 டீம் மட்டும் வரைக்கும் போயிருக்கு. ஒன்னு ஃபயர் பிடிஎஸ், மத்த ஒண்ணு நம்ம பெண்கள் அணி பார் அணி. அவ்வளவுதான். மீதி 23 டீம் 75 பேர் இருக்காங்க. எஸ்ஓபிடிஸ் உயிரோட இருக்குது. அவங்க போய் அழகா பொறுமையா லூட் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து யார் அதிக கில் அப்படின்னு அவங்க குத்துனா மட்டும் போதும். இப்போதைக்கு எஸ்ஓபிடிஸ் எந்த தவறும் பண்ணாம இருந்தா மட்டும் போதும். ஈவெண்ட் போகலையே இவங்க, என்னன்னே புரியலையே. புரியாத மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க பிடிஎஸ். சுத்தி அடிச்சு கில் எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சைடுல கோல் அடிச்சு கில் எடுத்து லாஸ்ட் மினிட்ல வந்தாலே 25 கிலோ தாராளமா வந்து. எப்படியா எடுப்பாங்க? என்னடா பேசுறீங்க? என்னடா பாத்தீங்களா லாஸ்ட் மினிட்ல இவங்க வராது. ஈவென்ட்ல 15 கில் 10 கில் 10 கில் மேல கண்டிப்பா எடுத்துறணும். 10 கில்னா கூட 15னா கூட பரவாயில்லை அடிக்கலாம். எப்படா 28 அடி பப்பியே? அது வார்ல இப்ப 4 கில் 24 கில் அடிச்ச முடியுமா என்ன? அது இது குட்டிக்கோண்டு 30 நிமிஷம் மேட்ச் இருந்தா கூட பரவாயில்ல. 15 நிமிஷம் மேட்ச் எப்படி? வாய்ப்பே கிடையாது. பாருங்க அதுக்குள்ளே பிளே ஜோன்ல ஏஜே பிரேம்லாம் பாருங்க, அதுக்குள்ளே பிளே ஜோன்ல மர்கியா சாலா வெங்கே டீம் வருதுனா. எனக்கு தெரிஞ்சு பிடிஎஸ் மனசூட வச்சு மாறி மனசுல பூஜை எல்லாம் பிடிஎஸ்ஏ மனசுல வச்சிட்டாங்க. பிடிஎஸ் ஹேக்கர் பெரியான ஒரு ஸ்ப்ரே. பிடிஎஸ் ஹேக்கர் அங்க இருந்து ஒரு 300 மீட்டர் 3x M4 ஸ்ப்ரே. அருமை அட்டகாசமான ஒரு ஸ்ப்ரே. அடுத்த ஈவென்ட் கிளம்பணும். அவ்வளவுதான், முடிவடைந்தது, முடிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டு. இல்ல இன்னும் ஒரு 4 கிலோ வருதுப்பா. வெயிட் இருக்கு 4 கிலோ. அமைதியா இருங்க பிடி ப்ரோ, அமைதியா இருங்க. இன்னுமா நினைச்சிருக்கீங்க? 28 கிலோ சப்பையா ஒரு கில் அடிச்சு வச்சு அதை டிபெண்ட் பண்ண விடாம ஜெயிச்சிட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மாரு ஐஎஸ் கில் டிராஃபினாவே பேர் எழுதி எஸ்ஓபிடிஸ் எழுதிட்டு போயிடுறாங்க. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஃபெண்டிங் வந்து அவனுங்க பண்ணுவானுங்க, ஜெயிக்க முடியுமா அப்படின்றலாம் மேல எப்படி. அப்ப இது இந்த டிராஃபி பேருக்கு மேல ஆம்பர் டிராஃபின்னு வச்சிடலாமா? எஸ்ஓபிடிஸ் டிராஃபின்னு வச்சிடலாம் குமார், சிம்பிளா. அப்படியா? அவ்வளவுதான். எஸ்ஓபிடிஸ் டிராஃபின்னு இதை விட இது வந்து கில் பாயிண்ட்ஸ்ன்றதுனால அடிச்சுதானே விளையாடுது. நீ யாருன்னு காமிச்சுதான் எடுக்கணும். படுத்துட்டு பாம்பு ரேங்க் புஷ் லாபி அது. சோ அதனால ஐயோ ஆறுட்டி ஏத்தி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. போடு 4 கிலோ வந்துருச்சு. முகிலன் டீம் நானி பண்ணி கொள்ளுது. எஸ்ஓ நம்ம பிடிஎஸ் அட்ரினல் ரஷ் இதெல்லாம் செத்துருவாங்க. காலையாவே அட்ரினல் ரஷ். ஆமா அட்ரினல் ரஷ் ஆயிரும், செத்துருவாங்க. ஒரு ஃபைட் மாதிரி எல்லா ஃபைட் இருக்காது. 10 கிலோ நானா? ஆனா சாதாரண பார்க்க வேணா 10 கிலோ அடிச்சிட்டாங்க. இன்னும் 18 கிலோ தான் தேவை. 64 பேர் அழகு கார்ல வருவானுங்க அவனுங்க. இதெல்லாம் கார்ல போறீங்க என்னடா வரணும்? கார்ல பிளேட்ல ரெடியா இருக்குங்க. மொட்டமாடி இந்த மாதிரி நிக்கிறாங்க எஸ்ஓபிடிஎஸ். காரை ரிப்பேர் பண்ணி பிடிஎஸ் கிளம்புறாங்க.
ஜோனு தூக்கி போட்டுருச்சு ரொசாக்கு. அப்பார்ட்மெண்ட் ஜோனு என்ன ஒரு மாதிரி ஆகுது. பிடிஎஸ் ஒரு வாய்ப்பு இருக்குதா? அபார்ட்மெண்ட்னா அதிகமா கீழ எடுக்க முடியாது, ஹோல்ட் ஆயிரும். மத்த டீம் அடிச்சுக்கோங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருவாங்க. அடிச்சுறானுங்க. இது வெளியில சுத்தி அடிச்சு எடுக்க முடியாதா? வாய்ப்பு இல்லையா அதுக்கு? இப்போ இங்க முடிச்சு போலாம். முடிச்சு போலாம். மறுபடியும் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க எடுப்பாங்க? கணக்குதானே அவ்வளோ முடிச்சுங்க. ஆம்பளை டிராஃபியோட வின்னர் எஸ்ஓபிடிஎஸ் தானா? ஆம்பளை டிராஃபினா எஸ்ஓபிடிஎஸ் தானா? மறுபடியும் ஒரு நாக்கு. ஆமா. அவங்க அண்ணன் 4 பேர் அடிச்சானா ஸ்கில் வரும்னா. இந்த 4 பேர் அடிச்சானா இந்த ட்ரோல் வந்து தலைய குடுத்தா. சிங்கா ட்ரோல் லாக். அவ்வளவுதான். டினோபி லாக். ராட்ரிக் லாக். சாய் மட்டும்தான். ஏற்கனவே ஆல்ரெடி 3 பேர் குத்திருச்சு. இருக்கிறது அவ்வளவுதானே. மூடி அடைஞ்சதானே. அல்ட்ரல் குமார், அல்ட்ரல் ரஷ் சொன்னல. ஒரு சண்டை மாதிரி இன்னொரு சண்டை இருக்காது அப்படின்னு. பிடி ப்ரோ முடிச்சு குமார். கமெண்ட்ரி வந்தா வெச்சுங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கணும்? இதுக்கு மேல கமெண்ட்ரிக்குள்ள வரும்போது குவைட்டா இருக்கணும்னு சொல்லுமாரு. குவைட்டா இருக்கணும். சரியா? நான் பிடி ஏஸ்டூல பார்க்கலாம் குமார். ஏஸ்டூல பார்க்கலாம். டம்மி கவர்மெண்ட் தொடரக்கூடாது. சரியா? இங்க பாருங்க, ஒண்ணே ஒண்ணுதான். அது எஸ்ஓபிடிஎஸ் மட்டும்தான். ஓகேவா? இந்த படுத்துட்டு விளையாடுறது, ஊந்துட்டு விளையாடுறது அது வேணா பிடிஎஸ் அடிக்கும். அவ்வளவுதான் கைஸ். அப்ப என்ன கைஸ், சாட்ல ஸ்டார்ஸ் தேடி கொடுங்க. அவங்க வெற்றி பெற்றாங்க. என்ன ஸ்டார்ஸ் வரல? வெற்றி பெற்றது எஸ்ஓபிடிஎஸ் கைஸ். அதுவும் பிடிஎஸ் மனசுட வச்சு, பிடிஎஸ் கதற வச்சு, பிடிஎஸ் தலை மேல இறங்கி முடிச்சு விட்டு இப்ப பேசுங்க அப்படின்னு பேச வச்சு அடிச்சு நேத்து எல்லார் முன்னாடியும் எஸ்ஓபிடிஎஸ் நானிங் பேசின எல்லாரையும் இன்னைக்கு அவங்க வாயில எல்லாரோட வாயிலையும் எடுத்து வச்சு ஜிலேபி வச்சு சாப்பிட ஓட விட்டு இப்படி ஒரு கம்பேக் எஸ்ஓபிடிஎஸ் நீங்க யாராவது எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கேம் பிளே எஸ்ஓபிடி கைஸ் எல்லாருமே ஸ்டார்ஸ் பியூர் ஸ்டார் சாட்ல தெரிவி விடுங்க. இதுக்கு மேல என்ன தேவை? எஸ்ஓபிடிஎஸ் இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஒருத்தெல்லாம் அக்ஸைன்னு ஒருத்தங்க பேசினிருந்தான். அவெல்லாம் எங்க போனானே தெரியல ப்ரோ. சொல்லல போயிட்டு ப்ரோ. நிறைய நீ விட்டுட்டு போகுதுடா. டீம் 17 பாருங்கண்ணா. 17 19 ஐவரி ஒருத்தர் எங்க நினைவன் அவெல்லாம் 3வது மேட்ச் செத்துட்டான்டா. இல்ல ஏதோ ஒன்று வந்து ப்ரோ டார்கெட் ப்ரோ செட் பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த மேட்ச் 150 கிலோ ப்ரோ. மேல 10,000 பிடிஎஸ் தான் ப்ரோ. இங்க பாரு டீம் 17 பாரு. அவன் 19 கிலோ அடிச்சிட்டு இருக்காங்க. 4 பேர் மேலே இருக்காங்க. என்ன ப்ரோ ஸ்டார் கம்மியா வர மாதிரி இருக்கு. இன்னும் வேகம் எடுக்கணுமே கைஸ். நான் வேணா டைம் மட்டும் ஸ்டார் இங்க குத்தணும். 17ல குத்தணும். ஸ்டார் இன்னும் 17ல குத்தணும். அவ்வளவுதானே. 15 டீம் 44 பேரு. எஸ்ஓபிடிஎஸ்லாம் அவ்வளவுதானே. டான்ஸ் ஆடி இங்க பாருங்க. எல்லாம் டான்ஸ் ஆடி படுத்து டான்ஸ் இங்க பாருங்க. கொய்யாட்டார ஈஷா பாருங்களேன். ஈஷா மட்டும் ஒரே நிமிஷம் பாருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. 4 பேர் தான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அவனோட செய்கையை பாத்தீங்களா எப்படி இருக்கணும்? 22 21னா இந்த டீம். எந்த டீம்? 17 பேர். ஏஜி பிரேம் நாக்கு அவுட் ஆஃப் ஜோனு முடிவடைந்தது. முடிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. பார்த்தோன்னே சதறிடுச்சு. 2 பேரா 3 பேர். அவ்வளவுதான். குட்டிகோண்டு ஜோன்ல 37 பேர், 13 டீம். இன்னும் எஸ்ஓபிடிஎஸ் உயிரோட இருக்குது. இந்நேரம் பார்த்துதான் இருப்பானுங்க. யாரு 17 டீமா? இதோ வரேன் அப்படின்னு வண்டி எடுத்து போறவனு பாருங்க. அப்புறம் இதோ வந்துட்டேன் 17 இதோ வரேன் அப்படின்னு வருவானுங்க. குத்துவானுங்க. முடிச்சு விட்டு போயிட்டே இருக்க போறானுங்க. உண்மையாலுமே சூப்பரான இன்னைக்கெல்லாம். நேத்தெல்லாம் பி இருக்குல்ல குமார், பி இருக்குல்ல குமார், பி பேசுங்கண்ணே. அந்த மாதிரி இன்னைக்கு தீ இருக்குல்ல குமார், தீ என்ன குமார் ஒரே நாள்ல மாறுறானுங்க. என்னவா இருக்கும்? அப்ப நான் இன்னொன்னு கேட்டுட்டுமானே. எஸ்ஓபிடிஎஸ் தானே கரெக்ட்? ஆமா. இன்னைக்கு பி யாரு? பி தெரிஞ்ச குமார், நீயே சொல்லு குமார். நல்லா இருக்கும்.
இன்னைக்கு பி எனக்கு தெரியல குமார் யாரு இல்ல அண்ணா நேத்து நீங்க குமார் 24 டீம் 20 குமார் சொல்லுவேனே இன்னைக்கு பி யாரண்ணே தெரியல குமார் எனக்கு தெரியல சரி நான் வேணா டீம் கூட சொல்றேன் எத்தனை டீம் அதை நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா நானும் போயிட்டு எனக்கு அந்த தொண்டை பேசுனது ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கேட்ட மாதிரி டீம் சொல்லுங்கண்ணே எனக்கு தெரியுதுப்பா சி குமார் பாத்து அழுதுட்டு போன குமார் ஓயே அழு ஒண்ணு வேணாண்ணே ஐயோ கடவுளே எப்படி குமார் ஒரே நாள் இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்தானுங்க நேர்த்தி இந்த மாதிரி அடிச்சு அடி அப்படின்னா பேசின பேச்சு எல்லாத்தையும் செஞ்சு விட்டாங்களே அன்சேஞ்சா இந்த டீம் போகணும் சேஞ்ச் ஆகாம போனதான் வந்து அந்த டிராபிக் கரெக்டா இருக்கும் ஆமா கரெக்ட் அன்சேஞ்ச் டீம் சேஞ்ச் பண்ண கூடாது நல்ல பவரா இருக்கு அதாவது இந்த டீம் வந்து கில்லுக்கும் இன்னொரு டீமை வந்து வேற டீம் வந்து மாத்தி அதுக்கு விளாடணும் இல்ல இதே வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா இது நல்ல டீம் வந்து எனக்கு செட் ஆன மாதிரி இருக்கு ஆக்சுவலா ஆடும்போது அந்த மிஸ்டேக்ஸ் பெருசா பார்க்க முடியல பாத்தீங்களா எஸ்ஓபிடிஸ்ல பெருசா மிஸ்டேக்ஸ் பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் கிட்ட இன்னொரு வாய்ப்பு அந்த பிளேஸ்மென்ட் டிராஃபி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் நேத்துல ரொம்ப மிஸ்டேக்ஸ் அவங்களால எதுவும் பண்ண முடியல குமார் உனக்கு புரியுதா வரலண்ணா உங்களுக்கு அதுதான் உண்மை இல்ல குமார் அது நீ என்ன ஏமாத்தினாலும் என்கிட்ட மட்டும் ஏமாத்த முடியாது குமார் அது என்ன நீ வேணா ஏமாத்தலாம் ஏன்னா இதை டிசைன் பண்றதே நான் தானே என்கிட்ட மட்டும் ஏமாத்த முடியாது வாய்ப்பு இல்லை நீ அங்க பேசிக்கோ என்ன வேணாலும் டீம்ஸ் கூட வேணா பேசிக்கோ என்ன வேணா பேசிக்கோ அது செட் ஆகும் இது படுத்துட்டு வர்றது இல்ல குமார் கடைசி நேரத்துல அங்க 70 பேர் அளவு 80 பேர் அளவு இருப்பாங்க அப்ப அவங்களால ஜோன் எடுக்க முடியாது ஃபைட் எடுக்க முடியாது புரியுதா ஹையஸ்ட் ஸ்கில்ஸ்ல அடிச்சிட்டு அலைய வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கிளாசிக்ஸ் மாதிரி புரியுதா உனக்கு அதுதான் டிஃபரன்ஸ் நீ மறுபடியும் தன்னை ஏமாத்திக்கிட்ட அப்படின்னா உன்னால ஜெயிக்க முடியாது மறுபடியும் அந்த பிடிஎஸ் ஜெயிக்கலாம்ல இது கிளாசிக் தான அப்ப பிடிஎஸ் ஜெயிக்கலாம்ல அதுதான் சொல்றேன் அவங்க கில் எடுக்க போய் அடிச்சு செத்துறாங்க புரியுதா பிளேஸ்மெண்ட் டிராஃபில கடைசியில 80 பேர் அலைவா இருப்பாங்க அப்ப அங்க ஜோன் எடுக்க முடியாது ஆமா சீரியஸா புரியுதா அதுதான் அங்க பிரச்சனையே ஆனா ஆயிரம் தான் இங்க சிங்க எஸ்ஓபிடிஸ் தானே ஆமா இந்த மேட்ச் அவரே ஜெயிச்சாங்க இந்த மேட்ச் இல்ல இந்த டிராஃபினாவே அவங்க தான் ஜெயிக்கிறாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி டிராஃபி ஹையஸ்ட் கில் டிராஃபின்னு வச்சாலே மேக்ஸிமம் இல்ல மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி இது எஸ்ஓபிடிஸ் 2 தடவை 3 தடவை ஆமா ஹையஸ்ட் வந்து டிஃபெண்ட் பண்றது பிடிஎஸ் தான் ஹையஸ்ட் டிஃபெண்ட் பண்றது பிடிஎஸ் தான் ஞாபகம் இல்லையா ட்ரோல் வந்து கடைசியா குத்துவானே எல்லா தடவையும் ட்ரோல்ஸ் ஆயெல்லாம் குத்துவாங்களே அந்த டீம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி போடு மட்டா கையை போட்டு பாருங்க டீமே காப்பாத்துறா மட்டா கையை 1 HP சினிமா சுடு ஐயோ போடு 1v2 சினிமா சுடு 1v2 காப்பாத்துறாரு ஒரே ஒருத்தன் முடிச்சு 1v2 மட்டா கை ஃபார் தி ரீசன் இஸ் மட்டா கை எல்லாரையும் மட்டா பண்ணி கொன்னுட்டு இருக்கா மூணா அண்ணா 6 மேட்ச்ல 4 வின் சாரி சரி ஆமாமா 6 மேட்ச்ல 4 வெற்றி பெற்று 51 பாயிண்ட் ஹையஸ்ட் கில் அதிகமா டிஃபைன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி ஒரு வெற்றி யாருமே பெற்றது இல்லனே ஆமா ஒரு டிராஃபில அதிக வெற்றி ஒரு நாள் டிராஃபில 4 வெற்றி எடுத்து ஒரு நாள்ல ஹையஸ்ட் கில் ஆல்சோ ஆமா ஹையஸ்ட் கில் ஆல்சோ இவங்க வச்சு டிராஃபி அடிச்சு இது வரைக்கும் எந்த டீமே கிடையாது गाइस ஒரே ஒரு டீம் எஸ்ஓபிடிஎஸ் மட்டும் தான் गाइस ஒரே ஒரு டீம் எஸ்ஓபிடிஎஸ் மட்டும் தான் சொல்ல போனா எஸ்ஓபிடிஎஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட் गाइस வெரி குட் இனிமே ஹையஸ்ட் கில் அது எஸ்ஓபிடிஎஸ் தான் பிடிஎஸ் சாரி இல்ல இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் 2 க்கு பயங்கர பிராக்டீஸா இருக்கும் பயங்கர பிராக்டீஸா இருக்கும் ஃபேஸ் 2 பட் இது பிராக்டீஸ் ஃபேஸ் 2 யூஸ் பண்ணனுமே அதுதான் மேட்டர் ஆமா ஃபேஸ் 2 க்கு இது பயங்கர பிராக்டீஸா இருக்கும் ஃபேஸ் 2 யூஸ் பண்ணனும் அது ரொம்ப முக்கியம் ஐயோங்க பாருங்கனே இவர் ஜாலியா ஐயோங்க பாருங்கனே சாட்றானுங்க டான்ஸ் ஆடி கொண்டிருக்காங்க ஐயோ எல்லாரையும் நானி பண்ணி கொண்டு இந்த டிராஃபியோட வின்னர் யாரு ஹாட்ரிக் வின் சொன்ன மாதிரி ஹாட்ரிக் வின் இந்த டிராஃபியோட வின்னர் யாரு வீட்டு ப்ரோ கமெண்ட்ரி வந்து எப்படி பண்ணணும் இதனால எஸ்ஓபிடிஎஸ் பேசும்போது
இல்ல குமார் அவங்க ஜெயிக்கிறது காரணம் நீங்க சரியா ஆயுதான் அவங்க திருப்பி விடுது